Okay. உங்களுக்கு வயசு 69. இது உங்கள் நிலமா இது? ஆமாம். சரி, எவ்வளோ வருஷமா இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 50 வருஷம் பண்ணிடுறோம். 50 வருஷமா. எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம்லாம்? விவசாயம்னா அதான் நம்ம கஷ்டத்தை வந்து ஒரு நேரத்தில் கை கொடுக்குது, ஒரு நேரத்தில் கை கொடுக்கல. கை கொடுக்கலையா? கை கொடுனா ஒரு நேரத்தில் செலவுக்கு வருது, ஓகே. ஒரு நேரத்தில் நஷ்டமாக வருது, ஒரு நேரத்தில் லாபமாக வருது. எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கீங்க? நான் ஒரு 2 ஏக்கர் லேண்ட் வச்சுக்கிறேன். 2 ஏக்கர் லேண்டா? ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? எங்கள் பசங்க ஏதோ கம்பெனிக்கு போகிறாங்க, அவங்க பாட்டு தனித்தனி இருக்கிறாங்க, கம்பெனி போகிறாங்க. தனித்தனியா? இந்த லைனுக்கு வரலையா? இல்லை, அவங்க வரல. அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க தனித்தனிக்கிறாங்க, அவங்க பாட்டு அவங்க குடும்பம் அவங்க நடத்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அடுத்து இந்த விவசாயத்தில் யார் பார்த்துப்பாங்க? நம்ம மறைஞ்சா தான் பிள்ளைங்க யாருன்னா வருவாங்க. மறைஞ்சாதான். இது எப்படி? இது எவ்வளோ ஏக்கரா இது? எது? 100 சென்ட்டு. இது 2 ஏக்கரு. 2 ஏக்கரா? இதெல்லாம் எப்படி கையால் பண்ணதா மிஷினால் பண்ணதா? இது மிஷின் பண்ணுது. எவ்வளோ நேரம் ஆகும்? இது மட்டும் 1 ஏக்கரா. இது இது மிஷின் பண்ணுது. உழவு ஓட்டி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். கையால் பண்ணால் அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். ஓகே. லாபமாக போகுதா நஷ்டமாக போகுதா? எப்படி இது? நல்லா வளைஞ்சா லாபம் வரும், வளையலைன்னா நஷ்டம் தான் வரும். இந்த கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுதா? நல்லது பண்ணுது. கவர்மெண்ட்டுன்னு ஒரு முறை ஏதோ கொடுக்குறாங்க, ஒரு முறை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஏதோ கொஞ்சம் மருந்து கொடுத்தாங்க ஒரு முறை மட்டும். ஓகே. அது போன வருஷம் கொடுத்தாங்க. ஓகே. போன வருஷம் கொடுக்குறாங்களா? வருஷம் கிடையாது. போன வருஷம் கொடுத்தாங்க. ஓகே. 1500 பில்லு கட்டணும். 1500 ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தாங்க. மறுபடியும் கிடையாது. திரும்பி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? திரும்பி மறுபடியும் கேட்டால் இல்லை, எல்லாம் இது பண்ணலாம் தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அறுவடை 10 பேர் கேட்டால் எங்களுக்கு சான்ஸ், அது எதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் இப்படி வந்துடுங்க. பேசுகிறப்ப இவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவருக்கு எத்தனை அவருக்கு வாங்க. அதான் 2 பேரும் வந்துட்டிங்கன்னா கவர் பண்ணலாம். சார் ஏன் ஒருத்தர் இருப்பாங்க இல்லை, அவர் பேசுறது மட்டும் தான் கேட்குது, ஆள் இதெல்லாம். அதான் 50 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு விவசாயம், இப்போ எப்படி இருக்கு? இப்போ தான் கஷ்டமாக தெரியுது. முன்னே வந்து எரு ஓட்டி செய்வோம். ஓகே. மாடெல்லாம் இருந்தது, எரு ஓட்டி செய்வோம். அவ்வளோ செலவாகாது, ஆனால் மாசல் கம்மியாகும். இப்போ மாசல் அதிகமாகி கூட செலவு அதிகமாகுது. ஒரு ஏக்கருக்கு பயிர் வச்சு அறுத்து எடுக்கிறதுக்கு 20 ரூபா ஆகிடும். 20,000 ரூபா ஆகும். நெல் வீட்டுக்கு வராலும் 20,000 ரூபா ஆகும். நல்லா வளைஞ்சா நம்மளுக்கு வந்தாலும் வரும், இல்லைனா இல்லை. நல்லா வளைஞ்சா அதில் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். செலவு போக 5000 ரூபாய் கிடைக்கும். அது இல்லைன்னு சொன்னாக்கா அதுலேயும் நம்ம நஷ்டம். மறுபடியும் இன்னொரு பாவம் பயிர் வச்சு மறுபடியும் உனக்கு கடை உன்னால பேலன்ஸ் வாங்கிறது நம்ம கொடுக்க வேண்டாம். நஷ்டம் எப்படி? அது நஷ்டம் வேறு என்ன பண்ண முடியாமல் நஷ்டம் ஈடுகட்ட முடியல. அது கடன் தான், கடன் தான், வேற வழி இல்லை. ஓகே. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பேர் ஆளுங்களை வச்சு பண்ணுறீங்க? ஆளுங்களா? அது வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வந்து 3000 ரூபா ஆகும். ஒரு ஏக்கரா ஏர் ஓட்டு 3000 ரூபா ஆகும். 500 ரூபா மாடு பரம்பு ஓட்டுருவேன் ஆச்சா. நடு போடணும்னு சொன்னாக்கா அது மிஷின் எடுத்து கை நடு சொல்றியா? ரெண்டுமே சொல்லுங்க. மிஷின் நடணும்னா 5500 வாங்குறாங்க ஒரு ஏக்கராக்கு. மொத்தம் கணக்கு போட்டுங்க 5500. அது மேல் போட்டு மேலே மருந்து வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்து போடுவோம். காம்ப்ளெக்ஸு, யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு இதெல்லாம் போடுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸு, ஒரு மூட்டை யூரியா ரெண்டாவது முறை போடும். அது வந்து 900 ரூபா ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸு, ஒரு மூட்டை யூரியா 300 ரூபா. அது நீ ஆள் முடிஞ்சா போடலாம், ஆள் முடியலாம். அவனுக்கு ஒரு 200 கொடுத்தா தான் அந்த ஆள் போடுவான். வேறு ஆள் வச்சா போடலாம். முடிஞ்சா போடலாம், முடியல என்னால் முடியல என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி ஆள் கூட்ட அவனுக்கு ஒரு 200 கொடுத்தா தான் அவனுக்கு போடுவாங்க. நீங்கள் போடுவீங்களா? நான் போடுவேன். நானும் போட இவரும் போட முடியாது. என்ன பண்ணுவாங்க, அதே தூக்கி வந்து வைக்கணும்ல. டக்குன்னு என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து ரெண்டு முறை ஆச்சு. மூணாவது மறுபடியும் ஒரு மூட்டை யூரியா போடணும். அது ஒரு 300 ரூபா. 300 ரூபாச்சா
2 முறை ப்ரே பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் ஆகும். 2 முறை ப்ரே பண்ணணும். 2000 ப்ரே பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் ஆகும். பூச்சி மருந்து அதுமாரி போட்டு வந்து ஒரு மூட்டை பொட்டாஷ் வந்து 800 ரூபாய் 820 ரூபாய், ஒரு மூட்டை யூரியா 300 ரூபாய், மறுபடியும் அது ஒரு முறை போடணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கே போகும், புரியுதா? ஓகே. அப்போ மேலே லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆமாம். அறுவடை பண்ணும்போது அறுவடை பண்ணது மிஷினு கொண்டு விட்டியானாக்கா அது வந்து ஏக்கராக்கு நான் கை காஞ்சிருந்தா 1000 ரூபாயில் அறுத்துருவான். ஓகே. அப்படி கை நிக்கால்னா அது 2000 ரூபாய் கூலி ஆகும். 2000 3000 இப்போ இங்கே என்ன போட்டிருக்கீங்க? இது 45 நெல் 45 நெல் பயிர். இதுலேருந்து அரிசி வரும். ஆமாம், இதுலேருந்து நெல் வருது. ஓகே. நெல் வந்து அந்த நெல் எடுத்து போய் என்ன பண்ணோம், அடித்து சுத்தம் பண்ணி தூத்தி எடுக்கிறோம். அதை எடுத்து ரைஸ் மில்லில் போடுவோம். ரைஸ் மில்லில் போட்டு ரைஸ் மில்லில் போட்டு அவங்க ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அதை என்ன பண்ணால் மறுபடியும் அவிப்பாங்க. அவிச்சிட்டு மறுபடியும் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து மறுபடியும் உணவு கொட்டி ரைஸ் மில்லில் போட்டு அரிசி ஆக்குவாங்க. நம்ம அது அவனுக்கு உண்டான கூலி சார்ஜ் கொடுத்துட்டு அந்த அரிசி அந்த நெல் அரிசி மில்லுக்கு போகிறதுக்கு ஒரு மூட்டை போட்டேன்னாக்கா 75 கிலோ நெல் போட்டேன்னாக்கா 40 கிலோ அரிசி வரும். 40 கிலோ அரிசி உங்களுக்கு எவ்வளோ வரும் வீட்டுக்கு? அதுதான் 40 கிலோ அரிசி தான் வரும். அதில் 5 கிலோன்னா 40 கிலோ அரிசி நமக்கு வரும். 40 கிலோ 80 கிலோ நெல் போட்டேனாக்கா 80 கிலோ 40 கிலோ அரிசி தான் வரும். 5 கிலோ அவன் எடுத்துக்குவான். 5 கிலோ அவன் எடுத்துப்பான். ஆமாம். நீங்கள் காசு ஒன்று கொடுப்போம். காசு கொடுக்கணும். காசு கூலி கொடுக்கணும். அது கூட அப்போ கூட 5 கிலோ அரிசி எடுத்துக்கணும். கூலியும் கொடுக்கணும். கூலி கொடுக்கணும். எவ்வளோ 200 ரூபா கூலி கொடுக்கணும் அதுக்கு. சரி, ஓகே. அப்புறம் அந்த அரிசியை வச்சு தான் நீங்கள் வீட்டில் சாப்பாடு ஆமாம். சாப்பிடுவீங்க. இந்த வெளியே விற்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாதா? வெளியே விற்கிற மாதிரினா நம்ம அதிகமாக தான் நெல்லே விற்றுருவோம் கொஞ்சம். ஓ. அப்போ நம்ம சாப்பிட்றது நாங்கள் 2 பேர் இருக்கிறோம்ல, நாங்கள் கடனை வச்சுக்கிறோம். நாங்கள் 2 பேர் தகுந்த மாதிரி வச்சுக்குவோம் ரைஸு. சரி. வச்சுக்கின்னு மிச்சத்தை காசு விற்றுட்டு அதை முன்னாண்ட வாங்குறல பணம் பயிர் விவசாயம் பண்ணால் அதை ஒன்று கொடுக்க வேண்டியதான். மிச்சம் இருந்தால் மிச்சம் மீதி இருந்தால் எதனா ஒரு மாதம் எடுத்து போட்டுக்கோ, இல்லைன்னு சொன்னால் இல்லை. இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிட்டிக்கு போறாங்கன்னு ஒரு இது இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இங்கே விவசாயத்தில் அவங்க செய்ய முடியல, விவசாயம் செய்ய முடியாத அவங்க சிட்டிக்கு போகிறாங்க. அது சம்பாதிக்க ஆச்சுட்டாங்க. இவங்க ஏன் நம்ம வேறு தண்ணி கஷ்டப்படணும்? டெய்லி போனோமா சம்பளம் வாங்கணும், மாதமான வாங்கணுமா, அது குடும்பம் தள்ளி போகிறாங்க. அதாங்கிற விஷயம். முன்ன மாதிரி இல்லை இப்போ விவசாயம் பண்ணுறது. லேண்டெல்லாம் விற்றுறாங்க தெரியல, அதுதான் விற்றுறான் மேலே லேண்டெல்லாம். மூடெல்லாம் பணம் கொடுத்து செய்ய முடியாது, செலவு பண்ண முடியாது தான் விற்றுட்டு வட்டிக்கு போட்டுறாங்க. பேங்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்றாங்க. அதாங்கிற விஷயம். இப்போ நம்ம அந்த காலத்து ஆளுங்க செய்கிறோம். இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஏன்டா நம்ம இதில் போகணும், இந்த சேத்தையை நம்ம வெளிக்கணும், இது ஏன் நம்ம தேயணும், என்ன இது ஏன் நம்ம சேத்துல ஓடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஆஃபீஸில் உட்காடுறாங்க, ஏதோ அவங்க சொல்கிற வேலை செய்கிறாங்க, மாதம் வாரம் சம்பளம் வேணும். நீங்கள் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணி சம்பளம் வேணும். இதே நிலைமை நீடிச்சதுன்னா ஒரு 2020 அப்போ நம்ம விவசாயமே இல்லாமல் அதுதான் மாத்திரை வரட்டானா சொன்னாங்க கவர்மெண்ட்டில். மாத்திரை கொடுக்குறீங்களாம்மா? மாத்திரை சாப்பிட்டா பசியெல்லாம் இருக்கிறாமா?